ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, விவேக் வந்து சூர்யா சொன்ன மாதிரி பிளட் சாம்பிள் வந்து வாங்குறாங்க. இந்த விஷயம் ரஞ்சித்துக்கு தெரிஞ்சு அடியால் வச்சு விவேக்கை அடித்து போட்டுடுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சூர்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூர்யா வந்து நிறையா விஷயங்கள் வந்து இனிமே தான் வந்து அடுத்தடுத்து பண்ண போகிறாங்க. சூர்யா பண்ண போகிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க தான் போகுது. நந்தினியை பிடிக்குன்னா நந்தினி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வேலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவேக் கிட்ட சூர்யா வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, டேய் விவேக், இந்த மாதிரி வந்து பிளட் சாம்பிள் வேணும்டா, நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பிளட் சாம்பிள் வேணும்டா, ரஞ்சித் உடம்புல வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா, எனக்கு சாம்பிள் வேணும், அதனால் நீ ஹாஸ்பிட்டல் போய் வாங்கிட்டு நீ வந்து மகாலுக்கு சீக்கிரமாக வந்துடு, ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வந்து விவேக்கும் சரிடா மச்சான் நான் போய் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் இந்த மாதிரி சூர்யா கால் பண்ணா, விஜய் இந்த மாதிரி பிளட் சாம்பிள் வாங்கிட்டு வர சொன்னால் சூர்யா வந்து வேறு மாதிரி யோசிக்கிறான், ரஞ்சித்துக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அவனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, அந்த மாதிரி தான் சூர்யா யோசிக்கிறான். ஆனால் நந்தினி தான் வந்து ரஞ்சித் வந்து கொலை பண்ண தான் யோசிக்கிறான். இவங்க 2 பேர்த்தில் யார் சொல்கிறது சரின்னே எனக்கு தெரியல விஜய் அப்படின்னு சொல்ல, விஜய் வந்து கண்டிப்பாக நந்தினி சொல்கிறது தான் சரியாக இருக்கும் விவேக், ஏன்னா சூர்யா அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாது, சூர்யா அண்ணன் வந்து தெரியாமல் சொல்கிறாங்க, சூர்யா அண்ணனுக்கு கொஞ்சம் விவரம் பத்தாது, ஆனால் நந்தினி இதிலலாம் ரொம்ப தெளிவாக இருப்பா, அதனால் நந்தினி சொல்கிறதா நம்ம 100% நம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னோன்னே விவேக் சொல்கிறாங்க, இப்போ வந்து சூர்யா வந்து என்னை பிளட் சாம்பிள் வாங்க சொல்லியிருக்கான், எனக்கு தலையை வெடிச்சிரும் போல் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது விஜய், நான் எப்படி பிளட் சாம்பிள் வாங்குறது, இங்கே பார்த்தா நந்தினி வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா, நான் என்ன பண்ணுறது, பேசாமல் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நந்தினிக்கு வந்து விவேக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு, அம்மா நான் விவேக் பேசுகிறேம்மா, நீ எப்போம்மா வருவ, இவ்வளோ நேரம் ஆச்சு, என்னம்மா ஆச்சு அப்படின்னோடனே, ஆனால் இல்லை நான் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிவிட்டு சூர்யா சார்கிட்ட சொல்லிட்டு வரணும்னா, ஆனால் சூர்யா சாரை சுற்றி ஒரே ஆட்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏதோ சரக்குலாம் கேட்டுட்டு இருக்காங்க, அதனால என்னால் கிட்ட போயிட்டு பேச முடியலன்னா எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி சூர்யா சார்கிட்ட சொல்லிட்டு வரதுன்னு தெரியல, இதுக்கு விஜயக்கா தான் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விவேக்கு, ஏமா சூர்யா எனக்கு ஒரு வேறு வேலை கொடுத்துருக்காமா அப்படின்னோடனே, என்னென்ன வேலை என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே, இல்லைம்மா உனக்கு தான் இங்கே பாஸ்வேர்டு தெரியும்ல, நான் அந்த பேப்பரில் தான் அந்த பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன்ல, நீயும் விஜயும் ஃபோனில் பாருமா, நான் வந்து சூர்யா முக்கியமான வேலை கொடுத்துருக்கான், அந்த வேலையை முடிச்சுட்டு நான் மகாலுக்கு போகலன்னா சூர்யா அடுத்து என்ன தேடி வந்துடுவாமா, அப்புறம் நம்ம 3 பேருமே மாட்டிக்கிடுவோம் அப்படின்னோடனே நந்தினி வந்து என்னண்ணே என்னாச்சு, என்ன வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விவேக் கிட்ட. அதோட விவேக் உடனே, இல்லைம்மா இந்த மாதிரி ஏதோ ரஞ்சித்தோட பிளட் சாம்பிள் அப்படி இப்படின்னு சொல்கிறாம்மா, ரஞ்சித்தோட அன்றைக்கி ஏதோ போலீஸ்லாம் வந்து நான் உங்கள் வீட்டில் வந்து எல்லாரோட பிளட்டும் எடுத்தாங்களாமே ஹேமா கொலை கேஸில், அப்போ ரஞ்சித் ஒரு டீ டோட்டலரான், ஆனால் அன்றைக்கி வந்து ரஞ்சித் வந்து குடிச்சிருந்ததா போலீஸ்கிட்ட மழுப்பியிருக்கானா, அதனால் பிளட் சாம்பிள் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ரஞ்சித்தோட வீட்டுக்கே போயிட்டு நர்ஸை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பிளட் சாம்பிளை ரஞ்சித் கிட்டேருந்து எடுத்திருக்காம்மா, ரத்த தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில். இப்போ அந்த பிளட் சாம்பிள் தான் வந்து ஏதோ ஒரு தங்கம் அப்படிங்கிற ஒரு லேபில் கொடுத்துருக்கானா, அந்த லேபில் இருந்து பிளட் சாம்பிளை வாங்கிட்டு வர சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா எனக்கு கால் பண்ணி சொன்னாமா, உடனே அந்த பிளட் சாம்பிளை வாங்கிட்டு நீ மகாலுக்கு வந்துரு, டைம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை அவங்களோட அம்மா அப்பா எல்லோரும் வர்ற நேரம் ஆயிட்டு, அதுக்குள்ளே வந்து என்ன விஷயங்கிறது, இந்த ரஞ்சித்துக்கு ஏதாச்சும் நோய் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கணும், இல்லைனா சுரேகோட வாழ்க்கை அவ்வளோதான் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் மேலே இப்படி சூர்யாவுக்கு டவுட் இருக்கிறத வந்து சூர்யா வந்து என்கிட்ட சொன்னாமா அப்படின்னு சொல்லிட்டு விவேக் வந்து நந்தினி கிட்ட சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து, ஐயோ இந்த ரஞ்சித்தோட பிளட் ப்ராப்ளத்தில் சூர்யா சாருக்கு டவுட் வந்துச்சு, ஆனால் பரவாயில்ல சூர்யா சாருக்கு ஹேமா வச்சு டவுட் வரல, இந்த ரஞ்சித் தான் வேறு ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் டவுட் வந்திருக்கு, சரி நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே விவேகானன்ட்ட சொல்கிறாங்க நந்தினி, சரி அண்ணா நீங்கள் வந்து சூர்யா சார் சொன்னதே போய் செய்யுங்க, நீங்கள் தேவையில்லை, நானும் விஜயக்காவும் பார்த்துக்குறோம், இது என்ன எவிடன்ஸ்னு பார்த்துக்குறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்கள் சூர்யா சார் சொல்கிற பிளட் சாம்பிளே போய் வாங்கி சூர்யா சார்கிட்டே வந்து கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு சொல்லவும், உடனே விவேக்கும் சரிம்மா அப்போ அதாம்மா நல்லது, நீ வீட்டுக்கு வந்துடு, நான் அங்கே போயிட்டு என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சா விவேக்கும் வந்து பிளட் சாம்பிளை போயிட்டு வாங்கிட்டு சூர்யா கிட்டே போயிடுறாங்க. ஆனால் நந்தினி இன்னும் வரைக்கும் அங்கேருந்து கிளம்பவே இல்லை, நந்தினி கிளம்பவே முடியல, அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் நந்தினிக்கு அமையுது. ஸோ அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவேக் வந்து பிளட் சாம்பிள் வாங்குறதுக்காக போயிட்டு அந்த லேபுக்கு போகிறாங்க. லேபுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரஞ்சித்துக்குன்ற ஒரு பேஷண்ட்டோட பிளட் சாம்பிள் கொடுத்துருந்தோம், அது என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கவும், அந்த நர்ஸ் வந்து ஓகே சார், இதை வந்து கொடுத்தது வந்து சூர்யாங்கிறவங்க கொடுத்துருக்காங்க சார், நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டோன்னே, நான் அவனுக்கு ஃப்ரெண்டு தாம்மா,
ரஞ்சித்துங்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், ரத்த தானம் கொடுக்குறக்காக சாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஸோ என்கிட்ட கொடுங்கம்மா, நான் வந்து சூர்யா கிட்ட கொடுத்துட்றேன், சூர்யா தாம்மா என்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நர்ஸ் வந்து இல்லை சார் அப்படி கொடுத்துட முடியாது, நீங்கள் அந்த நபருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டிப்பாக கொடுத்துறோம் சார் அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சூர்யா கால் பண்ணி, டே மச்சான் நீ பேசினா தான் பிளட் சாம்பிள் கொடுப்பாங்களாண்டா அப்படின்னோடனே, சரி கூட அந்த நர்ஸுக்கிட்ட கூட நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நர்ஸ் நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன், ஹீஸ் மை ஃப்ரெண்டு தான், அந்த பிளட் சாம்பிளை அவங்ககிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்லிடுறாங்க. உடனே வந்து விவேக்கும் கேட்டு அந்த பிளட் சாம்பிளையும் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வரும்போது தான் வந்து இந்த பிளட் சாம்பிளை பற்றி விவேக் இது சூர்யா வந்து பேசிக்கின்ற விஷயத்தை வந்து பரமேஸ்வர் வந்து கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு அட செம்மையான மேட்ரு சிக்குதுடா, ரஞ்சித்தை பற்றி தான் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கான், இந்த சூர்யா ஏதோ விவேக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு கால் பண்ணியிருப்பாங்க பரமேஸ்வரி. கால் பண்ணி, ஏப்பா மருமகனை உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், இதுக்கு எத்தனை லட்சம் தருவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், விஷயத்த சொல்லுங்கள், எவ்வளோ நாளும் நான் கொட்டி கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன், சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, உடனே வந்து இல்லைப்பா இந்த மாதிரி சூர்யா வந்து உன்னோட பிளட் சாம்பிள் என்னமோ சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான், ஏதோ விவேகாமில் யாருன்னு தெரிலப்பா பேசிகிட்டு இருந்தான், அந்த பிளட் சாம்பிள் ஏதோ அந்த பையன் வந்து லேபுக்கு போய் வாங்க போகிறதா வந்து பேசிகிட்டு இருந்தான், இதில் ஏதாச்சும் உனக்கு பண்ணணுமா அப்படின்னோடனே, ஓ அப்படிவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிக்கிறாங்க. பிளட் சாம்பிள் அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு, இந்த பிளட் சாம்பிள் மட்டும் கிடச்சிச்சுன்னா இப்போ சூர்யாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் சூர்யா அன்றைக்கி பிளட் எடுக்க வந்திருக்கானா. சரி அப்போ இந்த விவேக்கை சும்மா விடக்கூடாது, இந்த விவேக்னா விஜயோட புருஷன் தானே விவேக்கு, இவன் எங்கே போகிறானோ அவனை ஃபாலோ பண்ண சொல்லிடலாம், இந்த பொம்பளைட்ட ஃபாலோ பண்ண சொல்லி அவனை அடித்தாச்சு பிளட் சாம்பிளை சூர்யா கைக்கு போக விடாமல் தடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் யோசிச்சு பரமேஸ்வரி கிட்ட சொல்ல, உடனே பரமேஸ்வரி கிட்ட ரஞ்சித் சொல்லிடுறாங்க, இல்லை அந்த பிளட் சாம்பிள் வந்து அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான், அதனால் அந்த பிளட் சாம்பிள் யார்ட்டையும் போகக்கூடாது, அவன் விவேக்குங்கிறவனை ஃபாலோ பண்ணி இந்த பிளட் சாம்பிள் எப்படியாச்சும் அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து விவேக் வந்து பிளட் சாம்பிளை வாங்கிட்டு வராங்க. பரமேஸ்வரி வந்து அவங்களோட, ஏன்னா பரமேஸ்வரி ஃபங்க்ஷன் இருக்கனால அவங்களால போக முடியாது இல்லையா, ஸோ அவங்களோட அடியாட்கள் வந்து செட் பண்ணுறாங்க. செட் பண்ணி வந்து விவேக் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. பார்த்தா வந்து விவேக்கை ஃபாலோ பண்ண சொல்லி விவேக்கை வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ரவுடிஸ்லாம் வந்து அடிக்க வராங்க. அடிக்க வந்தால் அடித்து போட்டுட்டு அந்த பிளட் சாம்பிளை வந்து அந்த ரவுடிஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்பைன்னு பார்த்து நம்ம நந்தினி அங்கேருந்து கிளம்பிட்டு தான் வரும்போது தான் விவேகானந்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நந்தினி பார்த்துறாங்க. நந்தினி பார்த்துட்டு அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து நந்தினி முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க. விவேக்கும் நந்தினி சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிட்டு தான் அப்புறம் விவேகானந்தன் இருக்கிற பிளட் சாம்பிளை வந்து நந்தினி வந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் சூர்யா சார்கிட்ட சொல்லிடுங்க, நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்லிடுங்கிற மாதிரி வாங்கிட்டு போயிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ விவேக் வந்து சூர்யா கிட்டே போயிட்டு அழுன்னு ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க. அப்போ தான் சூர்யாவுக்கு உண்மையிலே டவுட் வருது ரஞ்சித் மேலே. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டடா.